ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டிஎம் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். 8 கேஷ்யூ நட்ஸை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக தூவுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேக வைக்கும் போது இது குலையாதபடி பார்த்துக்கோங்க. குழஞ்சுன்னா டேஸ்ட் இருக்காது. பிரெட் க்ரம்ஸ் 1 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ரஸ்க்கை மிக்சியில் அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி தூளாக வந்துடும். அப்படி இல்லைனாலும் ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஆற வச்சு அரைச்சிங்கனாலுமே இந்த மாதிரி நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். கட்லெட் கோட்டிங்காக நம்ம 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் இதை நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இதை கலக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ கட்லெட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேனில் 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் கடலெண்ணெய் எடுத்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போனா தான் இது நல்லா அந்த டெக்ஸ்டர் நல்லா வரும்போது நம்மளுக்கு கட்லெட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிறதுக்காக லைட்டாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை மசிச்சதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்டஃபிங் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் கையில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாது. பால்ஸ் பிடிக்கிறதுக்கும் அந்த ஷேப் கட்லெட் ஷேப் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். மோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்டை
இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கோட்டிங்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் வர மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜென்டிலாக நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக உள்ளே போட்டுக்கலாம். நிறையா பீசஸ் உள்ளே போடக்கூடாது. ஸோ அதை நமக்கு திருப்பி விடுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம திருப்பி போடணும். அடிக்கடி நம்ம பரட்டி போடக்கூடாது. பார்த்திங்களா எந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருக்குதுன்ட்டு. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட்லெட்டை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆயில் எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோக்கு பதிலாக நம்ம இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. பாருங்கள் இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் கிச்சன் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.